பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அவுட்புட்டால் அந்த சாட்டையே சம்பித்து போக வச்சிட்டிங்க. ஓகே, இப்போ என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ் வீடியோன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஏபிஐ எப்படி இன்டகிரேட் பண்ணுறது ஆன் கிளிக் பண்ணும்போது. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, உள்ளார வரும்போதே ஒரு ஏபிஐயை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு ஏபிஐயை ஹிட் அடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ஆத்தரைசேஷன், ஓகே, உங்களுடைய சீனியர் கோட் வந்து கொஞ்சம் மோசமாக எழுதி வச்சுருப்பானுங்க. ஆத்தரைசேஷன் என்ன பண்ணணுன்ட்டு நம்ம அதை ஹைட் பண்ணிவிட்டு நான் வரேன். ஓகே, இப்போ இது உங்கள் சீனியர் பேக் அண்ட் ஃபோர்டு, இதை நம்ம இப்போ டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. ஓகேங்க. ஸோ ஆஃப்டர் லாகின் சக்ஸஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு யூசர் லிஸ்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுறோம். இதில் நமக்கு என்ன வருது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டேட்டாவை இந்த ஏபிஐ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ஏபிஐ போயிட்டு நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது, என்னால் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ரெக்கார்டை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நேமு, இமெயிலு, ஸ்டேட்டஸ், இந்த 3 விஷயத்த இப்போ நம்ம இங்கே ஷோ பண்ண போகிறோம். ஓகேவா? எப்படி ஷோ பண்ண போகிறோம் அப்படின்னா, பேஜ் உள்ளார வரும்போதே ஷோ பண்ணணும். உள்ளார வரும்போதே ஆன் கிளிக்னா கிடையாது. பேஜ் உள்ளார வரும்போதே எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த யூசர் டேட்டாவை வாங்கி வச்சுக்கிறதுக்கு ஸ்டேட் வேரியபிளை யூஸ் பண்ணிப்போம். யூசர்ஸ் அரேல வாங்கணும். ஏன்னா வரப்போகிறது மல்டிபிள் ரெக்கார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மல்டிபிள் ரெக்கார்டு வருது. இது எல்லாத்தையுமே நமக்கு இந்த டேட்டாவை தான் வாங்கி ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் ரெக்கார்டு வரப்போகுது. இந்த இதை மேலே இம்போர்ட் பண்ணிப்போம். யூஸ் ஸ்டேட்டுன்னு போட்டு வச்சுக்கலாம். நான் லாஸ்ட் கிளாஸே இந்த இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருந்தேன். இங்கே அரே டேட்டா வந்துச்சுன்னா எப்படி மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபார் லூப் யூஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நமக்கு இந்த ஹெட் டேட்டாவே விட்டுடலாம். பாடியில் இருக்கிற இந்த ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும் எடுத்து லூப் பண்ணால் போதும், நமக்கு பேலன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் சொல்கிறது இப்போ குழப்பமாக இருக்கும். இது யூசர்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அந்த ஏபிஐயோட டேட்டாவை வாங்க போகிறேன். எப்படி அப்படின்னா, இந்த யூஸ் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? இந்த யூஸ் எஃபெக்ட் என்ன பண்ண போகுதுன்னா, யூஸ் ஸ்டேட் மாதிரி யூஸ் எஃபெக்டும் ஒரு ரியாக்டோட ஒரு ஹூக்கு தான். இந்த ஹூக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா, இது என்னுடைய பேஜ் உள்ளார வரும்போதே நான் ஏபிஐ ஹிட் அடிக்கிறதுக்கு இது எனக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? பேஜ் உள்ளார வரும்போதே ஏபிஐ ஹிட் அடிக்கிறதுக்கு எனக்கு இந்த இடம் யூஸ் ஆகும். எப்படி நான் ஹிட் அடிப்பீங்க அப்படின்னா, ஆக்சிஎஸ்ஸை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஆக்சிஎஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஆக்சிஎஸோட கோடையுமே காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறேன். என்ன கெட் மெத்தடுக்கு பதிலாக போஸ்ட் மெத்தடுக்கு பதிலாக கெட் மெத்தட்னு யூஸ் பண்ணும். ஓகேங்களா? போஸ்ட் மெத்தடுக்கு பதிலாக கெட் மெத்தட். ஃபார்ம் டேட்டா இங்கே தேவை கிடையாது. ஓகே, அப்போ ஏபிஐ என்ன அப்படின்னா, ஏபிஐ காப்பி சொல்லுது, இதுதான் ஏபிஐ, இதுதான் ஏபிஐ. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உள்ளார வரும்போது கால் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா? கால் ஆகுதா? உள்ளார வரும்போதே கால் ஆகுது. அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் டு கால் அ ஏபிஐ. கால் அண்ட் ஏபிஐ. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் கால் பண்ண போகிறோம். ஸோ யூசர் லிஸ்ட்டு உள்ளார வரும்போதே கெட் மெத்தடு இந்த விஷயத்த இந்த யூஆர்எல்லை பாஸ் பண்ணுறேன். ரெஸ்பான்ஸு இந்த ஏபிஐ போட்டு நீங்கள் தேடாதீங்க. நீங்கள் டம்மி ஏபிஐ டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணிங்கன்னா நிறைய அந்த லிஸ்ட் ஏபிஐ வரும். ஓகே,
ஓகேங்களா. அதில் கெட் மெத்தடில் ஒன்று பார்த்து எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ரெக்கார்டு வந்துருச்சு. ஓகேவா. இந்த டேட்டாவை தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா அப்படின்னு நான் போட போகிறேன். என்ன பண்ண போகிறேன், ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போட போகிறேன். நீங்கள் அகைன் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா ஏபிஐ ஹிட் அடிக்கிறீங்க, ரெக்கார்டு வந்தாச்சு. வந்த ரெக்கார்டை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஷோ பண்ண போகிறேன். டைரெக்டாக ஷோ பண்ண முடியுமானா முடியாது. அதுக்கு தான் யூசர்ஸ் ஆல்ரெடி எம்டியாக இருக்காரு. அந்த எம்டி அரேல நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் டேட்டான்னு இருக்கா, இதை எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறேன். ஓகேவா. வர டேட்டாவை யூசர்ஸில் செட் பண்ண போகிறேன். அப்போ இந்த இடத்துல என்னவா இருக்க போகுது அப்படின்னா இந்த எல்லா ரெக்கார்டும் இருக்க போகுது. இது வேல்யூ செட் ஆட உடனே இது எந்த இடத்துக்கு அப்டேட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா ரிட்டனுக்கு தான் அப்டேட் பண்ண போகுது. இப்போ இந்த ரிட்டனில் இந்த டிஆரை மட்டும் தான் நான் மேனிபுலேட் பண்ண போகிறேன். எப்படின்னா அப்படின்னா யூசர்ஸ் தானே, யூசர்ஸில் தான் இந்த ரெக்கார்டு வரப்போகுது. ஸோ இப்படி போட்டுட்டு மேப் யூசர் அப்படின்னு போட்டுட்டு இப்படி போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ இந்த ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும் எடுத்து இப்படி போடுறோம். ஓகே. அகைன் இந்த இடத்துல ஒரு இண்டெக்ஸ்னா எத்தனை ரெக்கார்டு இருக்க போகுதோ அத்தனை டைம் அது 1 2ன்னு கொடுக்க போகுது. நான் என்னுடைய கீ ப்ராப்பர்ட்டிக்கு ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு டிஆர் இது தனி டிஆர், திரும்ப இன்னொரு டைம் லூப் படிச்சா இது தனி டிஆர் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் எடுத்துடுறேன். ஓகே. யூசர்ஸ் மேப்பு யூசர் இந்த மாதிரி லூப்பு மார்க்குன்னே வருது. ரீசன் என்னன்னா எத்தனை டைம் டேட்டா இருக்கோ அத்தனை டைம் லூப்பு சுத்தும். ஆனால் ரெக்கார்டு ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். இப்போ ஸ்டாட்டிக்கை டைனமிக்காக மாற்றுறதுக்கு இந்த யூசரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த யூசரில் தான் நமக்கு என்ன ரெக்கார்டு இருக்கு அப்படின்னா யூசரில் நேமு இமெயிலு அப்படின்னு வாங்க போகிறோம். ஸோ இந்த இதுக்கு பதிலாக ஐடிக்கு பதிலாக அவங்களோட ஐடியை யூஸ் பண்ணிக்கிறேன். ஐடி நேம் இமெயில் டிடியில் ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று போட்டுருக்கேன். இது என்னென்ன ஆக்ஷன்னா ஒன்றும் கிடையாது. போட்டு எடிட்டு ஓகேவா. இப்படி யூசர்ஸு லூப்பு சுத்த போகுது கீ. ஓகேங்களா. இது இல்லைன்னா டிஆர் வந்து ஒரு 6 டைம்னா 6 டைம் எந்த கீ அப்படி எந்த டிஆர் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டிஆர் அப்படின்றத ஒன்று யூஸ் பண்ணணும். ஓகேவா. யூஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். லிங்க் இது எல்லாமே உங்களுக்கு டைனமிக்காக வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேஜ் உள்ளார வரும்போது நம்ம ஏபிஐ ஹிட் அடிக்கும். அந்த ஏபிஐ ஹிட் அடித்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரெக்கார்டை வாங்கி இந்த இடத்துல மேனிபுலேட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே உங்ககிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த விஷயத்த ஃபெட்ச் ஏபிஐ வச்சு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃபெட்ச் ஏபிஐனா இந்த ஆக்டிவேஷனா கொடுக்க மாட்டாங்க. ஃபெட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதே ஏபிஐ தான், கெட் மெத்தட் தான். இந்த மாதிரி ஒரு ஏபிஐ கொடுத்துட்டு ரெண்டர் பண்ணி எனக்கு டேட்டாவை காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் பெரிய இதுவானா இருக்காது, ஈஸி தான். யூஸ் எஃபெக்டில் கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு ஃபெட்ச் அப்படின்ற FETCH
இப்படின்னு நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா? போட்டுட்டு இந்த ஃபெக்ஷன் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா தென் போட்டு response.json அப்படின்னு கன்வெர்ட் பண்ணும். இதை கன்வெர்ட் பண்ணிட்டு தென் போட்டுட்டு டேட்டா ஈக்குவல் டு இதுதான் இதுல கேட்பாங்க. ஓகேங்களா? இன்டர்வியூல fetch மெத்தட் வச்சு, ஏன்னா எனக்கு ஒரு 3 கம்பெனில கேட்டாங்கப்பா. நிஜமா தான் சொல்றேன், போயினா 3 கம்பெனில இதை கேட்டாங்க. ஒரு இதை யூஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? fetch மெத்தட் தான் சொல்லுவாங்க, ஆக்சஸ் வந்து யூஸ் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா console.logல ரெக்கார்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது கரெக்ட். நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா, ஆனா ஆக்சியஸ் தான் இருக்கு, சாரி fetch தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு அப்படின்னா fetchல நம்ம வந்து we have to என்னன்னா கன்வெர்ட் பண்ணணும். வர்ற டேட்டாவை நீ டேட்டாவை மேனிபுலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இதை இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆனா ஆக்சியஸ்ல வந்துட்டு டிஃபால்ட்டாவே அது ஜேசனா தான் வரும். ஓகேவா? அந்த ஒரே ஒரு கன்வர்ஷன் தானான்னு கேட்டா நிறைய என்ன சொல்றதுன்னா பிளஸ் வந்து இந்த ஆக்சியஸ்ல இருக்கு. எக்ஸாம்பிள் யூசர் இன்டர்செப்டர்ஸ், அது உங்களுக்கு இப்போ புரியாது, இப்போதான் உங்க சீனியர் பசங்களுக்கே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்படி நீங்க கோடிங் எழுதிட்டு இந்த இடத்துல என்ன செஞ்சிருவீங்க அப்படின்னா console.log போட்டோன்னா இந்த இடத்துல டேட்டாவை செட் பண்ணிடும். ஏதோ ஒரு இடத்த தப்பா ஓகே. ஸோ console.dataன்னு இருக்கா, டேட்டால டேட்டா. ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்த இப்படி போட்டுட்டு டேட்டால டேட்டான்னு இருக்கு. ஸோ ரெஸ்பான்ஸ் தான் ஆல்ரெடி பிரித்து எடுத்தாச்சு, இப்போ அது கரெக்டாக வரணும். ஓகேவா? ஸோ இப்படி 2 விஷயம் இருக்கும். இது ஜாவாஸ்கிரிப்ட்ல ES6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபியூச்சர்ஸ் வந்து விட்டாங்க, அதில் யூஸ் பண்ணுறது தான் இந்த விஷயம் தான். ப்ராமிசஸ், சின்க் அவைட்டு, மேப்பு, ஃபில்டரு, ரிடியூஸு, ஓகேங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபெட்சுக்கும் ஆக்சியஸ்க்கும் என்ன அப்படின்னா, ஃபெட்சு ஜாவாஸ்கிரிப்டோட மெத்தட், ஆக்சியஸ் தேர்ட் பார்ட்டி லைப்ரரி, வி ஹாவ் டு இன்ஸ்டால். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு பேக்கேஜை போய் npm இன்ஸ்டால் கொடுக்கணும். ஆனால் ஃபெட்சுக்கு நம்ம அந்த மாதிரிலாம் கொடுக்கல, டேரெக்டாகவே யூஸ் பண்ணாலே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபெட்சு வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும் ஜேசானா, ஆனால் ஆக்சியஸ் பில்டின் மெத்தட் அப்படின்னவே இதில் இருக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஸ்அட்வான்டேஜை இவன் அட்வான்டேஜாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுவான். ஓகேவா? எடுத்துகிட்டு வந்துட்டு ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? யாருக்கா ஏதாவது டவுட் இதில்? எதுவும் கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த மேப்பை வந்து கரெக்டாக இந்த ஏபிஐனா ஏதாவது ஒரு டம்மி ஏபிஐ போட்டு ஹிட் அடிச்சு இது பண்ணுங்க. நாளைக்கு அந்த ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்த நடத்துறேன்.